கேப்டன் விஜயகாந்த் அவருடைய முடிவை பின்பற்றி அதிமுகவின் பக்கம்தான் அவர்கள் வருவார்கள். தான் இருக்கின்ற வரை இறக்கின்ற வரை திமுகவை எதிர்த்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள், மறைந்த தலைவர். திமுகவை எதிர்த்துதான் திமுகவினுடைய ஆட்சியை விரட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற கட்சியவே ஆரம்பித்தார். இது எல்லோருக்கும் தெரியும். விஜயகாந்த் அவர்கள் மீது அன்பு வைத்தவர்கள் சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் அவரது பையன் மகன்களும். ஆகவே தன்னுடைய கணவருடைய கொள்கைக்கு எதிராகவோ தன்னுடைய இயக்கத்தினுடைய நிறுவனராக இருந்த மறைந்த கேப்டன் விஜயகாந்தனுடைய எண்ணங்களுக்கு எதிராக நிச்சயமாக தேமுதிக செல்லாது. அதிமுகவோடு தான் வரும். அதிமுகவோடு தான் கூட்டணி அமைக்கும். எடப்பாடியாரை ஆதரித்து அவர்கள் அணியில் தான் இருப்பார்கள். இல்லை, அப்படி இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அப்படி நீங்கள் விசாரிக்க சம்மன் அனுப்பலன்னு சொன்னால் அந்த இடத்துல இருந்திருக்கிறார். அந்த சம்பவங்கள் நடக்கின்ற பொழுது 41 பேர் அங்கே கரூர் சம்பவத்தில் உயிரிழக்கின்ற நேரத்தில் அந்த நேரத்தில் அவர் அந்த வாகனத்தில் பிரச்சார வாகனத்தில் இருந்திருக்கின்ற காரணத்தினால் அது சம்பந்தமான அவர் அங்கே இருந்தவர்களை கலந்து பேச வேண்டும், விசாரிக்க என்பதற்காகத்தான் அழைத்திருப்பார்களே. அதை நீங்கள் ஒரு பழிவாங்க எண்ணமாக பார்க்க வேண்டாம். அப்படி இருந்தால் அதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் கருத்து வேறுபாடு இல்லை, கருத்து மோதலே இருக்கு. கருத்து மோதல் இருக்கு. அங்கே நடக்கின்ற நிகழ்வுகளை பார்த்திருக்கோம். எங்களுடைய விருந்தினருடைய பாராளுமன்ற உறுப்பினர் மாணிக் தாகூர் ஆட்சியில் அதிகாரம் வேண்டும் என்று பகிரங்கமாக குரல் கொடுத்திருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய தலைவர் செல்வ பெருந்தகைவர்கள் அவரது சொந்த கருத்து என்று சொல்லியிருக்கின்றார். ஆக இவர் மீண்டும் பேட்டி கொடுக்கிறார் மாணிக் தாகூர் அவர்கள். அந்த கருத்து நாங்கள் சொன்ன கருத்து ராகுலுடைய அனுமதி பெற்றுத்தான் சொன்னோம் என்று சொல்கிறார். ஆகவே அங்கே கருத்து வேறுபாடு என்பது வேறு, இது கருத்து மோதல். இன்னும் பலமான கருத்து மோதல்கள் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஏற்படும். அந்த கூட்டணிக்குள் பிளவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது.